அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி, வடக்குப்பட்டு ராமசாமி, சந்தானம் ஹீரோவாக நடித்து எம்எஸ் பாஸ்கர், சேஷாய், ரவிமரியா, இன்னும் நிறைய காமெடி ஆக்டர்ஸ், அதாவது சந்தானம் டீம்னே சொல்லலாம். சந்தானம் படத்தில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த டீமை வச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமின்னு 90லேருந்து 2000க்குள்ளே ரிலீஸ் ஆன படம் கவுண்டமணி செந்தில். அந்த படத்தில் வடக்குப்பட்டு ராமசாமிக்கு கடனை கொடுத்துட்டு கவுண்டமணி வசூல் பண்ணுறதுக்கும் அந்த சீக்வன்ஸு செந்தில் கவுண்டமணியை வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டிலு இப்போது 2024 வடக்குப்பட்டி ராமசாமியாக படமாகவே வந்திருக்கு. இப்போது நம்ம அந்த படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை போய் பார்க்கும்போதும் வடக்குப்பட்டி ராமசாமி கவுண்டமணி செந்தில் காமெடி சூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு காமெடி ப்ளேவே யாரும் ஊரில் பேச மாட்டோம். அந்தளவுக்கு இருந்த அந்த காமெடி. அந்த அளவுக்கு இந்த வடக்குப்பட்டி ராமசாமி இருக்குமான்னு தான் நம்ம உள்ளே போனோம். நான் பார்த்தா அதை தாண்டி சந்தானத்தோட டீமோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஒரு தேட்டருக்கு போனோம்னா ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் எந்த படமாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் தான் அந்த 1000 பேருமே சிரிக்க வைப்பாங்க. தேட்டர் ஃபுல் ஆடியன்ஸையும் சிரிக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இது. அதே சமயம் இந்த டீம் கார்த்திக் யோகி இயக்கத்தில் இந்த டீமோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது கூல் சுரேஷ் வர்ற போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களை சிரிக்க வைக்கும். அதுவும் நிழல்கள் ரவி அவரை எக்ஸ்ட்ரானரியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டோட மெயின் கண்டென்ட்டே சாமி இருக்குதா சாமி இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய லாஜிக்கான ஒரு விஷயம் இது. இது கொஞ்சம் பெசறனா கூட இந்த படம் எல்லா எஃபெக்டும் வீணாக போயிடும். அதை மைண்டில் வச்சுட்டு சாங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விஷயத்தை அழகாக சந்தானம் இந்த படத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறத மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். சேஷ நடிக்கிற அந்த சீன் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு விஷயங்க, காமெடி படங்கள் சம்பந்தமே இல்லாமல் 2-2.5 மணி நேரம் உயிரை எடுப்பானுங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. 2.5 மணி நேரம் படம் இன்னொரு அரை மணி நேரம் கூட இவங்க காமெடி பண்ணால் நம்ம வயிறு விட்டு சிலிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. சில படங்கள் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா எப்போ முடியும்னு இருக்கும். ஆனால் இந்த படம் மட்டும் ஏன் முடிஞ்சதுன்னு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சிரிப்பு மழை. நம்ம பட்டுன்னு ஒரு 10 சினிமா பேரை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். காமெடி படத்தில் சொல்லுங்கடான்னா காமெடி யாருக்கு ஞாபகம் வரும்னா கரகாட்டக்காரன் சொல்லுவோம், காதலிக்க நேரமில்லை சொல்லுவோம், நான் பாடும் பாடல் சொல்லுவோம், பயணங்கள் முடிவதில்லை. இந்த மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6, 7, 8, 10 படங்கள் டக்குன்னு நமக்கு மைண்டில் வரும். ஏன் ஞாபகத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி 2024 ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு நல்ல காமெடி படம் எதுன்னு சொன்னால் வடக்குப்பட்டு ராமசாமின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்த்தியான காமெடி. ஒரு ஃபேமிலி நீங்கள் 6லிருந்து 60 வரை நான் திருப்பி தான் சொல்லுவேன். எப்படி போய் நீங்கள் இந்த படத்தை உக்காந்தாலும், நீங்கள் மிகப்பெரிய டென்ஷனில் போய் உக்காந்தாலும் அதை மாற்றி உங்களை சிரிக்க வச்சு 2.5 மணி நேரமும் சந்தோஷமாக அமைச்சிருப்பாங்க. இதில் பக்தி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பக்தி இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள், அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். இதில் நேர்மையான ஒரு பதிவு. இது காமெடியாக இருந்தால் கூட சிந்திக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்களை எம்எஸ் பாஸ்கர் மூலியமாக ப்ளே பண்ணியிருப்பார் சந்தானம் இந்த படத்துக்கு ஹீரோ தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஹீரோ கூட சைட் சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் சைலண்ட்டாக சில சீனில் நின்று இருப்பார். அவங்க எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அதை சந்தானம்ங்கிற ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் இவரால் தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒத்து போக முடியும். தனக்கு ஒரு சீன் கிடச்சா கூட போதும், மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களை நடிக்க விடாமல் டாமினேட் பண்ணுற தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், அந்த காமெடி ரசிக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பேஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்கிறாரு இயக்குனர் கார்த்திக் யோகி. இந்த படம் மொத்த கூட்டணி, இதில் இவர் நல்லா பண்ணிட்டார் அவர் நல்லா பண்ணலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு காமெடி படம் வெற்றி பெறுதுன்னா அதில் நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்களோட சீன்ஸ் கூட ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும். அந்த விஷயத்தில் கார்த்திக் யோகி இயக்குனருக்கு இது சவாலான ஸ்கிரிப்டு, சவாலான படம் தான். மிகப்பெரிய ஹீரோக்களின் வசூலை குவிக்கக்கூடிய படமாக இது அமைகிறதுக்கு 100% வாய்ப்புண்டு. நீங்கள் நல்ல படம் பார்க்கணுன்றதை விட ஃபேமிலியோடு போயிட்டு நீங்கள் சிரிக்கணும். அதில் ஒரு டீப்பான ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா நமக்கே பிடிக்கும். எம்எஸ் பாஸ்கரை வித்தியாசமான கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்
எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். மொட்டை ராஜேந்திரனுடைய என்ட்ரி இந்த படத்தோட வேறு லெவலில் திரும்பி பார்க்க வச்சுருக்கோம். மொத்தத்தில் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நகைச்சுவை மிகுந்த, அதாவது செக்ஸ் டைலாக்ஸ் அது மாதிரி வாய்ப்புகள் இருந்து கூட அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஜோக்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் மிக சிறந்த காமெடி படம்னு சொல்லலாம். சந்தானம் நல்ல ரூட்டில் இப்போ தான் அவர் நின்று இருக்காருன்னே சொல்ல முடியும். இந்த மாதிரி அவர் ஒரு 4-5 படங்கள் பண்ணாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குள்ளே சந்தானத்தோட காமெடி மூவி தான் இருக்கும். நான் ரொம்ப வியந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நம்ம குரோம்பேட்டையில் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தோம். சந்தானமும் வந்திருந்தாங்க படம் முடியும் போது. என்ன ஒரு ப்ராப்ளம் தேட்டர்லன்னா, படம் போயிட்டே இருக்கும்போது நான் சிங்காக இருந்தது, டப்பிங் மிஸ் ஆகிருந்தது. ஏன் இந்த மாதிரி தேட்டரில் நடக்குதுன்னு நமக்கு தெரில. இது வரைக்கும் நம்ம வந்து தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10-5 தேட்டருங்களில் ரிலீஸ் அன்னைக்கு படம் பார்க்க போனால் அது டிஜிட்டல் மீடியாவில் மிஸ்டேக்கா தேட்டரில் மிஸ்டேக்கான்னு தெரில. ஏன்னா நல்ல சீன் போகும்போது அந்த மாதிரி கட் ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். இனிமேல் வந்து லோட் பண்ணும்போதும் சரி, தேட்டர் ஆப்ரேட்டிங் செக் பண்ணும்போது சரி, இதெல்லாம் சரி பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ இல்லைங்களா, அது எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க இல்லைங்களா. அதனால் இது மாதிரியான சம்பவங்கள் இருந்தாலும் கூட வடக்குப்பட்டி ராமசாமி எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிற படம். நான் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், வசூலை குவிக்கிற படம். அதே சமயம் நீங்கள் ஒரு 5 வருஷம் பொறுத்து ஒரு காமெடி படம், நல்ல காமெடி படம் எதுன்னு சொன்னீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா இருக்கும், அந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இந்த படம் எல்லா தடைகளையும் உடைத்து ரசிகர்கள் மத்தியில் 2.5 மணி நேரம் ரொம்ப சிரிக்க வச்சு அனுப்பிச்சது இந்த டீமுக்கு ஒரு நன்றி. படம் வெற்றி பெறும். எல்லாருமே ஒரு தடவை பாருங்கள். இப்போ நம்மளே கூட இன்னொரு தடவை வந்து இன்னொரு 2 வாரம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு சிரிக்கக்கூடிய படம், சிந்திக்கக்கூடிய படம், நல்ல மெசேஜ் இருக்குள்ள பாருங்கள். நன்றி, வணக்கம்.